ஹாய் கேஸ், பூர்ணிமா வந்துட்டு ட்வீட் போட்டிருக்காங்க. வணக்கம் நிகா, ப்ராமிசஸ் ஃபர்ஸ்ட். எனக்காக நீங்கள் பொழிந்த அன்பிற்கு நான் வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் இருப்பேன். என் நன்றியை நான் செய்யும் வேலை வழியாக தெரிவிப்பேன் என்றும் உறுதியளிக்கிறேன். நான் பிக் பாஸ் வீட்டு உள்ளே இருந்த ஒவ்வொரு நாளும் என்னை நம்பி என்னை சப்போர்ட் பண்ண, லவ் பண்ண, எனக்காக ஃபைட் பண்ண எல்லா நண்பர்களையும் சிரம் கூப்பி தலை குனிந்து வணங்குகிறேன். என்னுடைய சந்தோஷம், கோபம், அழுகை, சண்டை, கொண்டாட்டம், தீது, நன்று என அனைத்திலும் பங்கு பெற்று என்னுள் இந்த 100 நாட்களாக கலந்துவிட்ட எனது கோ-கண்டஸ்டன்ட்ஸ் அனைவருக்கும் நான் பிபி வீட்டு வெளியிலும் நட்பு பரிமாறுவேன். ஐ எம் ஜஸ்ட் எ ஃபோன் கால் அவே. என் குட் சைட் பேட் சைட் கண்டு மகிழ்ந்தும் கோபம் கொண்டும் என்னை புரிந்து கொண்டும் எனக்காக யோசித்து என்னை விமர்சிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது சாரி மற்றும் தேங்க்யூ தெரிவிக்கிறேன். என்னை வெறுப்பதிலும் ஒரு காதல் உண்டு. ஹேட் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் லவ் தான் நிகா. என்னை வெறுத்து காதலித்து கொண்டிருக்கும் நண்பர்களின் மன வருத்தத்திற்கு மன்னிப்பு கேட்கிறேன். வாய்ப்பு கொடுத்து வழி நடத்திய கமல் சார், பிக் பாஸ் டீம், ஹாட் ஸ்டார், எண்டமோல் ஷைனுக்கு நன்றி. நெவர் இக்னோர் நெகட்டிவிட்டி, இன்ஸ்டீட் ரெஸ்பாண்ட் பேக் வித் யுவர் பாசிட்டிவிட்டி, ஸ்ப்ரெட் கைண்ட்னஸ், யுவர் பாசிட்டிவ்லி பூர்ணிமா ரவி அப்படின்னு போட்டிருக்காங்க. அதோட ஹேஷ்டேக் இட் இஸ் ஓகே, ஹேஷ்டேக் பூர்ணிமா ரவின்னு போட்டிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.